நம்ம மாறுனா கடவுள் நிச்சயம் மாறுவோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இளையகுமாரன் பத்தி. துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணு. கிறிஸ்தவங்க தான் வாழ்க்கை பிறகு, பலவீனம் தான் நான் வாழ்க்கை பிறகு அப்படிதான் இருக்கும் இருக்குது. துன்மார்க்கத்தை என்னைக்கு மனம் கசந்து, ஆண்டவரே என்னை தேடி வந்தீங்கப்பா, நீங்க வரலன்னா செத்துல போயிருப்பேன், என் கூட வாழ்ந்தவங்க செத்து போயிட்டாங்க, எங்க ஊர்ல எத்தனையோ பேர் எனக்கு கீழ் வயசுல உள்ளவங்க செத்துட்டாங்க, என் வயசுல உள்ளவங்க செத்துட்டாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்காங்க, நிம்மதிக்கு இல்லாம இருக்கிறாங்க, சமாதானம் இல்ல இருக்காங்க, எனக்கு தெய்வ சமாதானம் ஒண்ணு இருக்கு. அவங்க எல்லாம் அந்த தண்ணியில போய் மூழ்கணும், இந்த தண்ணியில போகும்போது பரிகாரம் தேடணும், அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும். எனக்கு அப்படி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இந்த பாஸ்டரை போய் சொன்னா போதும், ஜெபிச்சா நல்லா இருக்கும். நம்ம மாறுனா கடவுள் நிச்சயம் மாறுவார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இளையகுமாரன் பத்தி. லூக்கால சுவிசேஷ புத்தகத்துல இளையகுமாரன் பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ண வரைக்கும் ஆண்டவரால் நம்மளை காப்பாற்றவே. நான் தீக்கு பிரசங்கம்லாம் எடுக்கல, நான் எப்பவும் கூட அங்க கூட பிரசங்கம் எடுத்துட்டு போவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற பிரசங்கத்தை நானும் உங்களோட சேர்ந்து எழுதுகிறேன். அதுக்காக நீங்க துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணு அப்படின்னு என்ன ஆயிட்டோம். ஆண்டோட பிள்ளைதான் முத்திரை இருக்கு. முத்திரை நான் சொன்ன எல்லாத்துக்கும் முத்திரை இருக்கு, முத்திரை. ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கு? கிறிஸ்தவங்க தான் வாழ்க்கை எப்படி இருக்கு? பலவீனம் தான் நான் வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்குது. இப்ப இந்த துன்மார்க்கத்தை என்னைக்கு மனம் கசந்து, ஆண்டவரே என்னை தேடி வந்தீங்கப்பா, நீங்க வரலன்னா செத்துல போயிருப்பேன், என் கூட வாழ்ந்தவங்க செத்து போயிட்டாங்க, எங்க ஊர்ல எத்தனையோ பேர் எனக்கு கீழ் வயசுல உள்ளவங்க செத்துட்டாங்க, என் வயசுல உள்ளவங்க செத்துட்டாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்காங்க, நிம்மதிக்கு இல்லாம இருக்கிறாங்க, சமாதானம் இல்ல இருக்காங்க, எனக்கு தெய்வ சமாதானம் ஒண்ணு இருக்கு. அவங்க எல்லாம் போய் மூழ்கணும், இந்த தண்ணியில போகும்போது பரிகாரம் தேடணும், அவங்க ஜாதகம் பார்க்கணும். எனக்கு அப்படி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை எங்க பாஸ்டர் போய் சொன்னா போதும், ஜெபிச்சா நல்லா இருக்கும். இப்படி ஒரு வாசல வச்சிருக்காரு. ஆமென். நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம். முத்திரை போட்டவன் இல்லையா, நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில ஆறுதலுக்கு வந்துருவாரு. நான் ஒருத்தவங்கிட்ட இயேசு அறியாத ஒரு சகோதரன் தான். அவங்க எனக்கு, பாஸ்டர் நீங்கெல்லாம் வெளியேறப்பட்டவங்க பாஸ்டர், உங்களுக்கு என்ன பாஸ்டர் அப்படின்னு எனக்கு உணர்த்துறாரு. இல்லையா? எனக்கு என்ன செய்யறாரு? கழுதையை கொண்டு பேசுவார்ல, எனக்கு உணர்த்துறாரு. அப்ப நான் நினைக்கிறேன், நம்ம உணராம இருக்கணுமே. ஆமென். நீங்க என்ன நினைச்சா சரி, நான் எங்க போனாலும் அங்க ஒரு வல்லமை சுற்றி வந்துடும். எங்க நான் போனாலும் சரி, நான் பாட்டு பாடினா அங்க ஆண்டவர் பரிசுத்த ஆவி கொடுப்பாரு, அந்நிய பாஷை கொடுப்பாரு, விடுதலை உண்டாகிரும், விசுவாசம் ஓடிரும், அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நான் பலவீனமா இருந்தாலும், அல்லேலூயா, தேவன் என்னை விட்டு என்ன செய்யல, நீங்களும் புரிஞ்சுக்கணும்.